வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் 2026 ஆண்டிற்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன, இணையதளம் வழியாக எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. எல்லோருக்கும் எப்போதும் கல்வி என்ற உன்னத நோக்கோடு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமானது ஆண்டிற்கு 2 முறை மாணவர் சேர்க்கையை நடத்துகின்றது. ஒன்று கேலண்டர் இயர் அட்மிஷன் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலும், மற்றொன்று அகாடமிக் இயர் அட்மிஷன் ஜூன் ஜூலை மாதங்களிலும் நடைபெற்று வருகின்றது. 2026-2027 கல்வியாண்டிற்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnou.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த பல்கலைக்கழகமானது NAAC A+ கிரேட் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகமாகும். UGC அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகமாகும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். 2026-2027 கல்வியாண்டிற்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த பேஜ்லயே ஆன்லைன் அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். அகாடமிக் இயர் 2026-27 ஆன்லைன் அட்மிஷன் புதிய விண்ணப்ப பதிவுக்கு இங்க கிளிக் செய்யும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நியூ அப்ளிகண்ட், அதாவது புது அப்ளிகண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடியவங்க எக்ஸிட்டிங் அப்ளிகண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர்ட் அப்ளிகண்ட் ஆஃப் அகாடமிக் இயர் 2026-27 கைண்ட்லி என்டர் த மொபைல் நம்பர் அண்ட் கிளிக் ஆன் வெரிஃபை அண்ட் ஜெனரேட் OTP அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜெனரேட் OTP கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. இந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். அதுல உங்க அப்ளிகேஷனை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். புது அப்ளிகண்டா இருக்கும்போது நியூ அப்ளிகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். Instruction for filling online application form academic year 2026-27 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி click here to view academic year 2026-27 program details கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த program details பார்ப்போம். இந்த click here அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் 2026 கல்வி ஆண்டிற்கான ப்ரோக்ராம் ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அதற்கான கட்டண விகிதங்கள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ரோக்ராம் ஆஃபர்டு ஃபார் அகாடமிக் இயர் 2026 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் டியூரேஷன் மினிமம் 3 years to மேக்ஸிமம் 6 years கொடுத்திருக்காங்க. இந்த 6 ஆண்டுகளுக்குள்ளாடி உங்களோட டிகிரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்க வேண்டும். அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் மீடியம் கொடுத்திருக்காங்க, ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி, ஃபீ டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹார்ட் காப்பி அப்படின்னா புக் எல்லாமே உங்களோட முகவரிக்கு சென்ட் பண்ணுவாங்க. சாஃப்ட் காப்பி அப்படிங்கும்போது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் வழியாக நடத்தப்படும். BA தமிழ், BA இங்கிலீஷ், BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், BA சோசியாலஜி, BA எக்கனாமிக்ஸ், BA ஹிஸ்டரி, BCom இந்த மாதிரி அண்டர் கிராஜுவேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல மீடியம் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மீடியம், ஆங்கில மீடியம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஹார்ட் காப்பி புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னா ஹார்ட் காப்பி அதோட ஃபீ டீடைல் கொடுக்கப்பட்டுள்ளது. சாஃப்ட் காப்பி அப்படின்னா அதற்கான கட்டண விகிதங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸுகளுக்கான எலிஜிபிலிட்டி 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து 3 ஆண்டு டிப்ளமோ சர்டிபிகேட் அல்லது ITI சர்டிபிகேட் உள்ளவர்கள் இந்த கோர்ஸுகளுக்காக விண்ணப்பிக்கலாம். அதன் பிறகு BBA, BCA, BSc மேத்தமெட்டிக்ஸ், BSc சுவாலஜி, BSc கெமிஸ்ட்ரி, BSc பிசிக்ஸ், BSc பாட்டனி இந்த மாதிரி கோர்ஸுகளுக்கான மீடியம் ஃபீ டீடைல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான தகுதி விவரங்களுமே கொடுத்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் டியூரேஷன் மினிமம் 2 ஆண்டுகள் முதல் 4 ஆண்டுகள் வரை. அதற்குள்ளாடி உங்களோட டிகிரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்க வேண்டும். MA தமிழ், MA இங்கிலீஷ், MA ஹிஸ்டரி, MA பொலிட்டிக்கல் சயின்ஸ், MA சோசியாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதற்கான ஃபீ டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. MCom, MSc மேத்தமெட்டிக்ஸ், MSc ஜியோகிராஃபி, MSc பாட்டனி, MSc பிசிக்ஸ் இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு அட்வான்ஸ்டு வெகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் அட்வான்ஸ்டு வெகேஷனல் டிப்ளமோ இன் ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட், அட்வான்ஸ்டு வெகேஷனல் டிப்ளமோ இன் ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட் LE இந்த மாதிரி 2 விதமான கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. அட்வான்ஸ்டு வெகேஷனல் ப்ரோக்ராம் 2 ஆண்டுகள். இதற்கான தகுதி விவரங்கள் டோட்டல் ஃபீ டீடைல் எல்லாமே இருக்கு. அப்புறமா வெகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் டியூரேஷன் 1 year. நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா வெகேஷனல் டிப்ளமோ இன் ஆபீஸ் ஆட்டோமேஷன், வெகேஷனல் டிப்ளமோ இன் டிசைன், வெகேஷனல் டிப்ளமோ இன் வெஹிக்கிள் மெக்கானிக், வெகேஷனல் டிப்ளமோ இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் AC டெக்னீஷியன் இந்த மாதிரி வெகேஷனல் ப்ரோக்ராம் கோர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. வெகேஷனல் ப்ரோக்ராம் கோர்ஸுக்கு
10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். அப்புறமா டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. டூரேஷன் 1 ஆண்டு. டிப்ளமோ இன் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், டிப்ளமோ இன் வைல்ட் லைஃப் டூரிசம், டிப்ளமோ இன் ஆர்காலஜி அண்ட் எபிகிராஃபி, டிப்ளமோ இன் டூரிசம் அண்ட் டூர் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் ஜேர்னலிசம், டிப்ளமோ இன் மீடியா ஆர்ட்ஸ், டிப்ளமோ இன் சிலம்பம், அந்த மாதிரி டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதற்கான கல்வி தகுதிகள் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு. அதற்கான ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறமா சர்டிபிகேட் ப்ரோக்ராம் டூரேஷன் 6 மாதங்கள். சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கன்சர்வேஷன் டெக்னிக், சர்டிபிகேட் ப்ரோக்ராம் இன் மாடர்ன் டெக்னிக் அண்ட் டெக்னாலஜி இன் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ், சர்டிபிகேட் இன் ICT in functional Tamil, certificate program in brain based learning technique. இந்த மாதிரி சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்கு. ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. டூரேஷன் 6 months. ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இன் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஷார்ட் டைம் கோர்ஸ் இன் லைஃப் ஸ்கில் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஷார்ட் டைம் கோர்ஸ் இன் திருக்குறள். இந்த மாதிரி மொத்தமாக 70க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம்ஸ் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் டீடைல்ஸை ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணி புரிந்து கொண்டு உங்களுக்கு தகுந்த ப்ரோக்ராமை நீங்க செலக்ட் பண்ணி விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். அதற்கு முன்னாடி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி அப்படிங்கிற 2 ஐடி நீங்க உருவாக்க வேண்டும். அதாவது பேச்சுலர் கோர்சஸ் மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி இருந்தால் மட்டுமே உங்களுக்கான விண்ணப்பத்தை நீங்கள் தொடர இயலும். யுஜிசி வழிமுறைகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட தொலைதூர கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இணையதளம் வழியாக ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து எவ்வாறு ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி உருவாக்கி கொள்வது என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி உருவாக்கி கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட்ல ப்ரோக்ராம் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராம்ல நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க டிஇபி ஐடி கேட்பாங்க. என்டர் டிஇபி ஐடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க டிஇபி ஐடி இங்க என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். சர்டிபிகேட் ப்ரோக்ராம், டிப்ளமோ ப்ரோக்ராம் மற்றும் ஷார்ட் டைம் கோர்சஸுக்கு ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி அவசியம் கிடையாது. பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம் மற்றும் மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி என்டர் செய்ய வேண்டும். டிஇபி ஐடி நீங்க என்டர் பண்ணி வேலிடேட் பண்ண உடனே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் 4 ஸ்டெப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ், அப்புறமா பேரண்டல் டீடைல்ஸ், அப்புறம் எஜுகேஷனல் டீடைல்ஸ், அப்புறமா டாக்குமெண்ட் அப்லோடு. இந்த மாதிரி 4 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. பர்சனல் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல பீரியட் கேட்டிருக்காங்க. அகாடமிக் இயர் 2026-27. அப்புறம் நேம் இன் பிளாக் லெட்டர், நேம் ஆஸ் பர் ஆதார், ஸ்டூடெண்ட் நேம் இன் தமிழ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, நேஷனாலிட்டி, ரிலிஜன், கம்யூனிட்டி, காஸ்ட், மதர் டங், இமெயில் ஐடி, கான்டாக்ட் மொபைல் நம்பர் ஆஸ் பர் ஆதார், ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர், ஆதார் நம்பர், பிளட் குரூப், மெரிட்டல் ஸ்டேட்டஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து அப்புறமா வெதர் டிஃபென்ஸ் ஆர் செக்யூரிட்டி பர்சனல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான டீடைல்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் எஸ்ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், வெதர் கேண்டிடேட் பிலாங் டு ஆர்ஃபன் கேட்டகரி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் எஸ்எஸ்எல்சி, உமிக்ஸ் நம்பர், ஏபிசி ஐடி. அடுத்ததாக ஹேவ் யூ ஸ்டடிட் இன் டிஎன்ஓயு, எஸ்ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க அல்லது நோ கொடுத்துக்கோங்க. And bank details கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட் நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கவுண்ட், அக்கவுண்ட் நம்பர், பேங்க் நேம், பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கவுண்ட் டைப், அப்புறமா கம்யூனிகேஷன் அட்ரஸ், முழு முகவரியை எங்க பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்க நிரந்தர முகவரியை எங்க பூர்த்தி செய்து அதன் பிறகு ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. உங்க ப்ரோக்ராம் ஆல்ரெடி நீங்க செலக்ட் பண்ண ப்ரோக்ராம் இங்க வந்துடும். அதன் பிறகு ப்ரோக்ராம் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் டீடைல்ஸ் நீங்க செலக்ட் பண்ண உடனே உங்க ஃபீ அமௌண்ட் இங்க காட்டியிருப்பாங்க. அலுமினி ஃபீ எவ்வளவு, ப்ராசஸிங் ஃபீ எவ்வளவு, போஸ்டல் பிளஸ் ஐசிடி ஃபெசிலிட்டி, அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டோட்டலா இங்க அமௌண்ட் காட்டியிருப்பாங்க. அட்மிஷனுக்கு முன்னாடியே நீங்க இந்த கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான
அட்மிஷனை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதன் பிறகு ஸ்டடி சென்டர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் விருப்பப்பட்ட டிஸ்ட்ரிக்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரீஜனல் சென்டர், ஸ்டடி சென்டர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க செலக்ட் பண்ண உடனே ரீஜனல் சென்டர் மற்றும் ஸ்டடி சென்டர் டீடைல்ஸ் இங்க ஜெனரேட் ஆகும். அதன் பிறகு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா பேரண்டல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. பேரண்டல் டீடைல்ஸ்ல ஃபாதர் நேம் இன் பிளாக் லெட்டர், ஃபாதர் நேம் இன் தமிழ், ஆக்குபேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே தெளிவா என்டர் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எஜுகேஷனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த எலிஜிபிலிட்டி இங்க கேட்டிருப்பாங்க. 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு, இளநிலை போன்ற கல்வி தகுதி விவரங்களை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், அப்லோடு சான்றிதழ் கேட்டிருக்காங்க. உங்க சான்றிதழ் எல்லாமே, அதாவது கல்வி தகுதி சான்றிதழ் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அண்ட் பிறகு சேவ் அண்ட் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல டாக்குமெண்ட் அப்லோடு கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்ல 100 KB சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதே மாதிரி சிக்னேச்சர் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஆதார் கார்டு காப்பி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். எல்லாமே பூர்த்தி செய்து இந்த டெக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் அண்ட் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிறகு உங்க பேமெண்ட் பண்ண வேண்டும். அதாவது நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கோர்ஸுக்கு எவ்வளவு கட்டணம் வருதோ அந்த கட்டணத்தை நீங்க செலுத்த வேண்டும். உங்க கட்டணம் செலுத்தப்பட்டால் மட்டுமே உங்களுக்கான அட்மிஷன் உறுதி செய்யப்படும். ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான தொலைதூர கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.